அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து சிறுமியின் உடலானது வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து சிறுமியின் உடலானது வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. சிறுமி உடலை பெற்றுக்கொள்வதாக சிறுமியின் தந்தை தெரிவித்ததாக தகவலும் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, மேலும் விவரங்கள். புதுச்சேரியில் சிறுமி கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் காலையில் காலை 10 மணி அளவில் அந்த சிறுமியின் உடற்கூறாய்வானது தொடங்கப்பட்டது. அதிலிருந்து ஒரு 2 மணி நேரம் அந்த உடற்கூறாய்வு நடைபெற்றது. இந்த உடற்கூறாய்வில் அந்த சிறுமியை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டுதான் இந்த கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி வந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து உடற்கூறாய்வு முடிந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆகியும் அந்த உடலை வாங்க மறுத்து அந்த உறவினர்களும் பெற்றோரும் மற்றும் பொதுமக்களும் இங்க அந்த உடற்கூறாய்வில் நடைபெற்ற இடத்தில் தகராறில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அங்கு அதிகமான உறவினர்களும் பொதுமக்களும் கூடியதன் காரணமாக போலீசார் குவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து போலீசாருடைய சாமர்த்தியமான இந்த நிகழ்ச்சியின் காரணமாக அந்த உடல் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு பெற்றோர் சம்மதத்துடன் இந்த உடலானது தற்போது அவங்க வீட்டுக்கு செல்லப்பட்டிருக்கு. அதுக்கான நம்ம அந்த தந்தையிடம் கேட்க போது உடலை பெற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்டதற்கு நான் உடலை பெற்றுக்கொண்டு நான் செல்கிறேன் அப்படின்னு நம்ம கிட்ட தகவலாக தெரிவித்திருக்கிறார். இது மேலும் அங்க அந்த சிறுமியின் உறவினர்கள் மற்றும் அந்த பகுதி பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். 20 லட்சம் ரூபாய் அந்த சிறுமிக்கு கொடுத்தால் போதுமா, அவங்க அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். ஆனால் அந்த உத்தரவாதத்தை தராமல் போலீசார் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது கடுமையான எச்சரிக்கையை விடுத்து தற்போது அங்க பொதுமக்களும் உறவினர்களும் இங்கேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.